Hello guys, welcome back to the channel. Today ரொம்பவே முக்கியமான வீடியோ. அதாவது ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ என்னுடைய ரோலை பற்றி நான் ஷேர் மார்க்கெட்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக என்ன பண்ண போகிறேன் இந்த ஒரு வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் வீடியோ நிறைய இன்ஃபர்மேட்டிவாகவும் நிறைய அது வந்து பண்ணிக்கிட்டே வரும். அந்த வீடியோ பண்ணுறதுக்கான எல்லாத்துக்குமே காரணம் அந்த வீடியோவில் இருந்து ஒரு சின்ன ஒரு இம்பாக்டாவது உங்களுக்கு கிரியேட் ஆகணும், இல்லை ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷனாவது எடுத்து நீங்கள் அது உங்களுக்கு என்ன ஒரு ஐடியா கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த ஐடியாவை எடுத்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி ஏதாவது பண்ண முடியும் அப்படின்றதுக்காண்டி தான். ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ நான் ஷேர் மார்க்கெட்டில் என்ன பண்ணுறேன், இது என்னோட ஒரு ரோட் மேப் மாதிரி எடுத்துக்கோங்களேன். நான் என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு வரேன் இப்போ அதை வந்து நம்ம நீங்கள் முன்னாடி பார்த்த அந்த ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே என்னுடைய ஓன் மேக்கிங் ப்ராஃபிட்டோடைய ஸ்க்ரீன்ஷாட் தான் நான் ஷேர் மார்க்கெட்டில் எடுத்ததோடைய. ஸோ அந்த தான் நான் எப்படி அதெல்லாம் அச்சீவ் பண்ணுறேன் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக என்ன பண்ணேன் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய ஷேர் மார்க்கெட்டில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பழைய ஜேர்னி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணது ஃபாரெக்ஸில் தான் பண்ணேன். ஃபாரெக்ஸில் ஸ்டார்ட் பண்ணேன், நெக்ஸ்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்தேன். இந்த மாதிரி ஓரளவு எனக்கு நல்லாவும் என்ன பண்ணேன்னா அதுலேருந்து ரெவன்யூ வந்து மேக் பண்ணேன். கிட்டத்தட்ட ஃபாரெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1 வீக்லேயே $100 மேக் வந்து பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் மொத்தமாக லாஸ் பண்ணேன். அதே மாதிரி ஆப்ஷன் ட்ரேடிங்கிலும் நல்லாவும் மேக் பண்ணேன், அதே மாதிரி லாஸும் பண்ணேன். கிட்டத்தட்ட அதில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.2 lakhs மேலே நான் என்ன பண்ணியிருந்தேன்னா லாஸ் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இப்படியே போயிட்டு இருந்தபோது என்கிட்ட கேபிட்டலும் கிடையாது. நெக்ஸ்ட்டு நம்ம இதில் வந்து கண்டிப்பாக நம்ம ஏதோ பண்ணி ஆகணுன்ற ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது மூலயமா தான் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்றது வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ நான் ஷேர் மார்க்கெட்டில் பண்ணுறது வந்து ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி நம்ம நிறைய வீடியோ வந்து பேசியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண வீடியோலும் ஸ்விங் ட்ரேடிங் ஒரு அட்வான்டேஜ் மற்றும் டிஸ்அட்வான்டேஜை பற்றி என்ன பண்ணியிருந்தோம் கிளியராக எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணுங்கன்னா அந்த வீடியோவும் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பார்த்தே ஆகணும். ஸோ ஸ்விங் ட்ரேடிங் தான் நான் என்ன பண்ணுறேன்னா ஷேர் மார்க்கெட்டில் வந்து நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எதுக்கு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மெயினான அட்வான்டேஜ், ஏன்னா மோஸ்ட்லி மார்க்கெட் வந்து மேலே ஏறும், நம்ம ப்ராஃபிட் வந்து பண்ணுறோம், கீழே இறங்கினாலும் ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்தளவு திரும்பி அந்த ஷேரை பை பண்ணுறதுனால உங்களுக்கு ஆவரேஜ் வந்து ஆகுது. ஸோ அந்த ஒரு மெயினான ஒரு அட்வான்டேஜ். அதே மாதிரி நம்ம மார்க்கெட்டில் மோஸ்ட்லி டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. பட் ரீசெண்டாக நம்ம எவ்ரி மந்த் என்னுடைய டார்கெட் வந்து 8 to 10% வந்து நான் என்ன பண்ணுவேன்னா எவ்ரி மந்த் எடுக்கணும்னு நினைப்பேன். ஸோ அதை என்ன பண்ணுதுன்னா என்னால் இதை நம்ம அச்சீவ் வந்து பண்ண முடியுது. ஸோ நிறைய ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுருந்தேன், பட் எங்கேயோ கொஞ்சம் நான் டெலிட் வந்து பண்ணிவிட்டேன். எனக்கு தெரியாமல் அப்பப்போ கேலரி ஏன்னா வீடியோ ஷூட் பண்ணுறோம், அதனால் நிறையா எனக்கு ஃபோனில் தானே, ஸோ எனக்கு ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருந்தாலும் எல்லாத்தையுமே நான் டெலிட் பண்ணிவிட்டேன். இது ரீசெண்டாக நான் பண்ணி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட். ஸோ அதை தான் என்ன பண்ணுறேன்னா ஷேர் வந்து பண்ணியிருக்கேன். இதை வந்து எடிட் பண்ணிலாம் எதுவும் பண்ணலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதனுடைய அட்வான்டேஜ் வந்து இதெல்லாமே இருக்குது. அதே மாதிரி நான் ஸ்விங் ட்ரேடிங்கில் நீங்கள் வரணும் அப்படின்னா நீங்கள் கற்றுக்கிற வேண்டிய 2 முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஒன்று டெக்னிக்கல் அனலைசிஸ், இன்னொன்று ஃபண்டமெண்டல் அனலைசிஸ். ஸோ டெக்னிக்கல் அனலைசிஸில் நீங்கள் என்னென்ன கற்றுக்குருவீங்க அப்படின்னா அதாவது ஒரு சார்ட் எடுத்து எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணுறது இதெல்லாமே நீங்கள் கற்றுக்கிறணும். அதே மாதிரி சார்ட் பேட்டர்ன் என்னென்ன இருக்குது, கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் என்னென்ன இருக்குது, இண்டிகேட்டர் என்னென்ன இருக்குது, அடுத்த பர்டிகுலராக அந்த ஷேரில் வால்யூம் எவ்வளோ இருக்குது, இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும்னா டெக்னிக்கலில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறணும். அடுத்து ஃபண்டமெண்டல் வைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம்னா அந்த கம்பெனி வந்து அவங்க ப்ராஃபிட் மேக் பண்ணாதானே நமக்கு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் எவ்வளோ இருக்குது, ROCE ROEலாம் என்ன இருக்குது, PE ரேஷியோ எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி இன்ட்ரின்சிக் வேல்யூ அந்த இது வந்து எவ்வளோ இருக்குது, அந்த மாதிரியான ஃபண்டமெண்டல் ஓரியன்டான நிறைய அனலைசிஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே நான் என்ன பண்ணுவேன்னா அனலைசிஸ் வந்து பண்ணுவேன். இப்போ நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடராக மாறணும் அப்படின்னா ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி தெரிஞ்சுக்கிறணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் அனலைசிஸ்னால் என்ன, டெக்னிக்கல் அனலைசிஸ்னால் என்ன, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேரை பை பண்ணி செல் பண்ணுறதுக்கு அதில் வந்து நீங்கள் செல் பண்ணும்போது CDSL அப்படின்ற ஒன்று வந்து T-pin ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கிறணும். அதை நீங்கள் போட்டு அந்த மாதிரியான டெக்னிக்கலாகவும் நீங்கள் என்ன வச்சுக்கணும்னா ஃபோன் அதாவது உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுற நாலேஜும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறணும். அதே மாதிரி டெக்னிக்கல் அனலைசிஸும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட கேபிட்டல் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா செம்மையாக பண்ணலாம். ஏன்னா அந்த மாதிரி அட்வான்டேஜஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணி இப்போதைக்கு என்ன பண்ணுங்கன்னா ஓரளவு கேபிட்டலை வந்து ரெடி பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ வரைக்கும் அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த இது வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு ஷேர் பண்ணுறது தான் சொல்லணுன்னு இருந்தேன். ஸோ இதெல்லாமே நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா பண்ணிட்டு வந்து வரேன். ஸோ நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் தான் மோஸ்ட்லி போகணுன்னு கிடையாது. நீங்கள் சின்னதாக போய் அதில் மேக் பண்ண முடியும், கொஞ்சம் அமௌண்ட் இருந்தாலும் அதில் வந்து ட்ரேட் வந்து பண்ண முடியும். பட் அதுக்கான கேரண்டீட் அதை நம்ம கேரி பண்ண முடியாது. ஒரு வீக்லி கான்ட்ராக்ட் வாங்குறீங்கன்னா அது 1 வீக் தான். பட் நம்ம 1 வீக் வரை வெயிட் பண்ணுவோமா? கிடையாது. நம்ம வாங்கிட்டு உடனே விற்கணும் தான் நினைப்போம். அந்த மாதிரி சின்ன அமௌண்ட்டை நீங்கள் அதில் போய் லாஸ் பண்ணுறதை விட கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து சேர்த்து வச்சு நெக்ஸ்ட்டு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுல உங்களுக்கு நிறையா அட்வான்டேஜஸ் வந்து இருக்குது.
நீங்கள் நல்லாவும் ப்ராஃபிட்டும் பண்ண முடியும். இப்போது எக்ஸாம்பிள் நான் ரீசெண்டாக ஒரு கிளைண்ட்டிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும் போது அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன், நீங்கள் எவ்வளோ சார் மந்த்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 5,000 தான், சரி ஆமாம் 8,000 அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டாக. ஆனால் அவங்க மந்த்லி என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா 30,000 எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இது ஆக்சுவலாக பாருங்கள், 8,000க்கு 30,000 30,000 8,000 30,000 எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய மென்டாலிட்டி அண்ட் உங்களுடைய சைக்காலஜியை கரெக்டாக வந்து ப்ராப்பராக வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போது இது வந்து கேம்லாம் கிடையாது இல்லை, இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு பிஸ்னஸ் மாதிரி பார்க்கணும். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட்டை எப்படி பார்க்குறேன்னா அது ஒரு பிஸ்னஸாக பார்க்குறேன். இப்போது நீங்கள் ஒரு டீ கடை பிஸ்னஸ்ன்னு சொன்னால் கூட எல்லாருமே அதை இப்போ நான் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கலாமே, என்ன எடுத்துக்கலாம்னா ஒரு ஃபுட் ஷாப்பை கூட எடுத்துக்கோங்க. அந்த ஃபுட் ஷாப்பில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ஒரு 4 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, எல்லாமே ஆம்பிஷன் எல்லாமே சேர்த்து. அதில் நீங்கள் மந்த்லி எவ்வளோ வரணும்னு ரெவன்யூ வரணும்னு நினைப்பீங்க? மேக்ஸிமம் 20,000 வச்சுக்கலாமே, இல்லை 40,000 கூட வச்சுக்கலாமே, 10%. ஸோ அந்த அளவு தான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். 10% கொஞ்சம் அதிகம் தான், அதை விட அதே எடுக்க முடியுது மார்க்கெட்டில், இல்லைன்னா சொல்லலை. உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் பர்சன்டேஜில் வைங்க, வேல்யூவில் வைக்காதீங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான வீடியோ. ஸோ முக்கியமான வீடியோன்ற மாதிரி முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். ஏன்னா நான் அதை வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அதனால தான் என்னால் இதை வந்து அச்சீவ் பண்ண முடியுது அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நான் இந்த ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா, எடுத்த உடனே ஒரு ஷேரை பிக் பண்ணிட்டேன் அப்படின்னா மொத்த அமௌண்ட்டையும் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண மாட்டேன். அதை வந்து என்ன பண்ணுவீங்கன்னா பிரித்து வச்சுக்கிடுவேன். இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 2 lakhs வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் எவ்வளோ கேபிட்டல் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அது ஒரு தனி வீடியோ, நான் ஒரு அச்சீவ்மெண்ட் வச்சுருக்கேன். அதை அச்சீவ் பண்ண பின்னாடி நம்மளுடைய கம்யூனிட்டி மெம்பராக தான் நான் உங்களை வந்து நினைக்கிறேன். ஸோ என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாமே என்னுடைய ஓன் கம்யூனிட்டி மெம்பர்ஸ். ஸோ அதில் வந்து நான் ஷேர் பண்ணுறதுனால எந்த ஒரு இதுவும் ஆக போகிறது கிடையாது. ஸோ அதை நான் ஒரு டார்கெட் வச்சுருக்கேன். அதை அச்சீவ் பண்ண பின்னாடி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் என்னென்ன பண்ணிட்டேன் அது வரைக்கும் ஓவராக நான் எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு வரேன். அது டீட்டெயிலாக என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு வந்து ஷேர் வந்து பண்ணுறேன். ஸோ அதை ஆன பின்னாடி ஸோ இப்போ எதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், இங்கே வந்துடலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய டார்கெட் அப்படின்றது பர்சன்டேஜில் வைங்க. பர்சன்டேஜில் வச்சா தான் ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ண முடியும். அதே வந்து உங்கள் கேபிட்டலுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணுங்கள். பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி 25% வரணும்னா அதுக்கேற்ற மாதிரி டைமும் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ இது ப்ராப்பராக என்ன பண்ணுங்கன்னா ஒரு பிஸ்னஸ் எப்படி நீங்கள் வந்து ரன் பண்ணி கொண்டு போவீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்டாக் மார்க்கெட்டே நினச்சி வந்து கொண்டு போகணும். ஏன்னா நம்ம வேகமாக மணி மேக் பண்ணணும், குவிக் மணி ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வரீங்க. அது ரொம்ப ஒரு ராங்கான ஒரு விஷயம். அது அப்படி பண்ணவே கூடாது. நமக்கு எவ்வளோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற ஓனாக ஒரு பிஸ்னஸ் ஓனர்ஸ்டே பேசி பாருங்களேன். அதை கேட்டு பாருங்கள், நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க, உங்களுடைய பிஸ்னஸ்லேருந்து எவ்வளோ ரெவன்யூ வரணும்னு கிடைக்கணும்னு மேக் பண்ணி பாருங்கள். அவங்க மேக்ஸிமம் சொல்கிறது எனக்கு மந்த்லி 3 to 4% கிடைச்சாவே போதும்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் கேட்டிருக்கேன், அதனால தான் உங்கள்கிட்ட வந்து இந்த இதில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நம்ம கேபிட்டலுக்கு நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் செட் பண்ணுறோமோ அதிகமாகவும் செட் பண்ணுங்கள், வேணாம்லாம் சொல்லலை. பட் அதுக்கேற்ற டைம் கொடுங்க. அதே மாதிரி கம்மியாக செட் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜென்ரேட் வந்து பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இது எல்லாமே தான் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபாலோ வந்து பண்ணுறேன். இது நான் என்னென்ன சொல்லணும்னு விட இது நிறைய இன்ஃபர்மேட்டிவாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச், பாய்.